iQOO Z சீரீஸ்ல இன்னொரு ஸ்மார்ட் போன் iQOO Z10 Lite. பொதுவா லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், அதாவது அந்த சீரீஸ்லயே வந்து கம்மி விலை ஸ்மார்ட் போனா இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனும் பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே வந்து ஒரே ஒரு விஷயத்தை தவிர மிச்ச எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தா பரவாயில்லையே, இந்த விலைக்கு நல்லா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ நீங்க ஒருவேளை 10,000 கீழே ஸ்மார்ட் போன் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ வாங்க குவிக்கா எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் பாக்குறதுக்கு மத்த சீரீஸ் மாதிரி அதே பிளாக் பாக்ஸ் தான், உள்ள ஸ்மார்ட் போன் இருக்கு. இது கூடவே பட்ஜெட் செக்மெண்டா இருந்தாலும் தேவையான எல்லாமே இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ், டாக்குமெண்டேஷன், டைப் A to டைப் C கேபிள், சிம் இஜெக்டர் டூல், அதோட 15 வாட் அடாப்டர். சார் வேல்யூமே பரவாயில்ல, 1க்கு கீழே தான் இருக்கு. டிசைன் பாக்குறதுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாடர்ன் லுக்கோட இருக்கு. பேக் பேனல்ல ஒரு பேட்டர்னோட வருது, மெட்டாலிக் பினிஷ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இது டைட்டானியம் ப்ளூ கலர். கேமராவும் ஒரு ஐலாண்ட் மாதிரி எல்லாம் இல்லாம வந்து ஸ்மார்ட் போன் கூடவே ஈவனா கொடுத்துருக்கு. அது வந்து மினிமலா இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பில்ட் பிளாஸ்டிக் பில் தான், ஸ்மூத்தா இருக்கு. பிக் பேட்டரியா இருந்தாலும் ரொம்ப ஸ்லிம்மா ஸ்லீக்கா தான் இருக்கு டிசைன் பாக்குறதுக்கு. கையில வச்சு யூஸ் பண்றதுக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கு. போஸ்ட் அண்ட் பட்டன், ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. கூடவே பவர் பட்டன், இதுதான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவும் ஒர்க் ஆகுது. செக் பண்ணி பார்த்தேன், குவிக்கா அன்லாக் ஆகுது. கீழே மைக், டைப் C போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல சிம் ஸ்லாட் இருக்கு, டெடிகேட்டட் சிம்மோட வருது. ஸோ 2 சிம், அதுக்கப்புறம் 2 TB வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். டாப்ல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டியூரபிலிட்டி IP64 ரேட்டிங். ஸோ லேசா தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது, தொடச்சிட்டு நீங்க யூஸ் பண்ண முடியும். இது கூடவே மிலிட்டரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ட், அதாவது இங்க ஃப்ரேம்ஸ்ல வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரி தெரியாம வந்து ஆக்சிடென்டலா கீழே போட்டீங்கனாலுமே வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து டியூரபிளா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு 5G சிப், MediaTek Dimensity 6300. இது 6 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ணது. கிளாக் ஸ்பீட் பரவாயில்ல, 2.4 GHz இருக்கு. ஆனா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே வந்து பட்ஜெட் செக்மெண்டா இருந்தாலும் நல்லா கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2. அதோட AnTuTu ஸ்கோரும் பாத்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேல இருக்கு. சோ நீங்க ஒரு நார்மல் யூசர் அப்பப்ப கேம் விளையாடுவீங்க அப்படின்னா இந்த சிப்செட் ஈஸியா ஹேண்டில் பண்ணும். iQOO இல்லையா, அதனால கேம் எப்படி இருக்குன்னு விளையாடி பார்த்தோம். அல்ட்ரா கேம் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. லோ கிராஃபிக் கேம்ஸ், மீடியம் கிராஃபிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு, அதாவது கொஞ்ச நேரம் விளையாடுவீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், Android 15ஓட வருது. கூடவே FunTouch OS 15. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்குறாங்க, 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு. இங்க யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே FunTouch OSல வந்து சில தேவையில்லாத ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் ஆயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில ஆப்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட பட்ஜெட் செக்மெண்டா இருந்தாலும் கேலரி ஆப்ல வந்து உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கு, அதாவது AI இரேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால உங்க போட்டோஸ்ல தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணி இரேஸ் பண்ணிக்கலாம். AI போட்டோ என்ஹான்ஸ் கொடுத்துருக்காங்க, டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். AI டாக்குமெண்ட்டும் அவைலபிளா இருக்கு. கேமரா பின்பக்கம் டுவல் சென்சார், மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், கூடவே 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி 5 மெகா பிக்சலுக்கு இருக்கு. 1x 2xல நீங்க நார்மல் ஷாட்ஸ் எடுக்கலாம். டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த விலைக்கு நல்லாவே கேப்சர் பண்ணுது. கலர்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பூவுடைய கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிருக்கு, இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே நீங்க சப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது வந்து முகம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. அதோட பட்ஜெட் ஸ்மார்ட் போனா இருந்தாலுமே வந்து நீங்க பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கல் லென்த் என்ன வேணுமோ நீங்க செட் பண்ணி போர்ட்ரேட் ஷாட்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருக்கு. இங்க குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் கண்ட்ரோல். அதிகமா வெயில் இருக்கு, பின்னாடி லைட் இருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது கண்ட்ரோல் பண்றதுக்கு. மற்றபடி வந்து டீடைல்ஸ் அவுட்புட் நல்லாவே இருக்கு இந்த விலைக்கு. அதே செல்ஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் நீங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. அதே சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன், ஃபேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈவனா ஸ்மூத் பண்ணி காட்டுது. ஆனா இந்த வேலைக்கு அதை நான் பெரிய குறையா சொல்ல போறது இல்லை. அதே லோ லைட் பிக்சர் இந்த வேலைக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு டீடைல்ஸோட கேப்சர் பண்ணுது. வீடியோகிராஃபி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 1080 30 FPS சப்போர்ட் இருக்கு. வீடியோ குவாலிட்டி அவுட்புட் நீங்களே பாருங்க. ரியர் சைட்ல டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. செல்ஃபி கேமரால கூட டீடைல்ஸ், கலர்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணிருக்கு. பிக் பேட்டரி அப்படின்னு சொல்லும் போது 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஆனா அடாப்டர் ஏங்க 15 வாட் தான் கொடுத்துருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்வேன்னா ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து
தாராளமா 1.5 நாளுக்கு மேல யூஸ் பண்ற அளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் யூசர்னா நீங்க 2 நாள் கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே இருக்கு. டிஸ்பிளே வாட்டர் டிராப் நாட்ச் இருந்தாலும் பெரிய டிஸ்பிளே 6.74 இன்ச்சஸ்க்கு HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூடவே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட். ஆனா யூஸ் பண்ணும்போது 120 ஹெர்ட்ஸ் மாதிரி செம்ம ஸ்மூத்தா இருந்தது. அதோட HPM பிரைட்னஸும் வந்து 1000 நிட்ஸ். அதனால நீங்க வெளியே யூஸ் பண்ணும்போது கூட ஓரளவுக்கு தெளிவாவே இருக்கு. பட்ஜெட் ஸ்மார்ட் போன், அதனால நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப்ல எல்லாம் உங்களுக்கு HDR பிளேபேக் இல்ல. ஆனா டிஸ்பிளே குவாலிட்டி LCD பேனலுக்கு நல்லாவே இருக்கு. கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இங்க பெசல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆடியோ மோனோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி சிங்கிள் ஸ்பீக்கருக்கு லவுடாவே இருக்கு. 80% வரைக்கும் வால்யூம் வச்சு கேட்கும்போது நல்லா இருக்கு. கால் குவாலிட்டி ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஓன் டயலர் அப்படிங்கிறதுனால எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம ஆட்டோமேட்டிக்கா நீங்க கால் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்க முடியும். 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட்ஸ் இருக்கு. N77 N78 இருக்கு. 5G ஸ்பீடுமே நல்லா இருக்கு. ஸோ iQOO Z10 Lite இந்த ஃபீச்சர்ஸோட என்ன விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியல. ஏன்னா லான்ச் முன்னாடி நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட் இல்லையா, அதனால 10,000 கீழே இவங்க லான்ச் பண்ணலாம். இந்த விலைக்கு ஒரு நல்ல டிசைன், பிக் பேட்டரி, டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டா இருக்கு. கேமராலையும் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே கிளிக் பண்ணுது. ஸோ இங்க என்ன இவங்க இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே தான், அதாவது அடாப்டர். 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 15 வாட் அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒரு 18 வாட் 25 கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ iQOO Z10 Lite நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்மார்ட் போன் பத்தி? என்ன விலைக்கு வந்தா கரெக்டா இருக்கும்? கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.